ஜிஎஸ்டி வரியை காரணம் காட்டி குறைக்கப்பட்ட நெய்யின் விலை தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி சலுகையால் பன்னீர் 100 கிராம் 50 ரூபாயிலிருந்து 48 குறைக்கப்பட்டது. தற்போது 100 கிராம் பன்னீர் 48 ரூபாயிலிருந்து மீண்டும் 50 ரூபாயாக உயர்த்தப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டியன். மகாராஜ பாண்டியன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியில் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் குறைக்கப்பட்ட புதுச்சேரி அரசு நிறுவனமான பால்நெய்யின் நெய் பன்னீர் விலை மீண்டும் உயர்ந்திருப்பது புதுச்சேரி மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் அரசு நிறுவனமான பால்நெய்யில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டு கடந்த மாதம் விலை குறைவு அமலுக்கு வந்தது. நெய் 12% ஜிஎஸ்டியில் இருந்து 5%, பன்னீர் 5%, 0% குறைந்தது. ஆனால் குறைக்கப்பட்ட விலை ஒரு மாதத்தில் மீண்டும் இந்த விலையை தற்போது பால் நிர்வாகம் உயர்த்தியுள்ளது. அதன்படி முன்பு நெய் 100 கிராம் ரூபாய் 90 ரூபாய் 85 குறைக்கப்பட்டு தற்போது மீண்டும் 90 ரூபாயை ஆக்கியுள்ளது. 200 கிராம் நெய் ரூபாய் 160 ரூபாய் 150 குறைக்கப்பட்டு தற்போது ரூபாய் 170 உயர்ந்துள்ளது. 500 கிராம் ரூபாய் 370 345 குறைந்து தற்போது ரூபாய் 390 உயர்ந்துள்ளது. நெய் 1 லிட்டர் ரூபாய் 700 ரூபாய் 655 குறைந்து தற்போது ரூபாய் 740 ஆகியுள்ளது. இதேபோல் பன்னீர் 100 கிராம் ரூபாய் 50 ரூபாய் 48 குறைந்து தற்போது மீண்டும் ரூபாய் 50 உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் குறைக்கப்பட்ட விலை மீண்டும் உயர்ந்திருப்பது புதுச்சேரி மக்களிடம் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி.